வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வக்காண்டா ஃபாரெவர் மூவியை பற்றி தான். ஸோ வக்காண்டா ஃபாரெவர் உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கு. அது வந்து 2022 வந்த ஒரு மூவி. ஸோ பிளாக் பேந்தரோட ஒரு சீக்வல் ஆட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயன் காக்லர் அண்ட் ரைட்டர் வந்து ரயன் காக்லர், ஜாப் ராபர்ட் கோல் அண்ட் வக்காண்டா ஃபாரெவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட்டாக அதோட கதையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டிச்சாலா வந்து இறந்துருப்பார். அவர் ஏன் இறந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கும். அவர் காப்பாற்றுறதுக்கு அவங்களோட அந்த ஹார்ட் ஷேப்டு ஹர்ப், அவங்களோட அந்த புனிதமான அந்த ஒரு மூலிகை இருக்காது. அது வந்து கில்மாங்கர் வந்து சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ டிச்சாலா வந்து வக்காண்டா வந்து இழந்துரும். ஸோ எல்லோரும் அந்த சோகத்தில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. அந்த டைமில் கிங் இல்லையா. ஸோ வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த வைப்ரேனியம் மேலே ஒரு கண்ணு தான் இல்லையா. ஸோ அந்த வைப்ரேனியம் எப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலையும் தேடிட்டு இருப்பாங்க. வக்காண்டாவை எப்படி அட்டாக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரு இதில் குயின் ரெமோனை வந்து அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு டைமில் தான் ஒரு புது எதிரியாக வந்து எதிரிங்கிறத விட வைப்ரேனியம் வந்து ஒரு இன்னொரு இடத்துலையும் இருக்குதுன்னு தெரியுது. அது எங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் கிங்டமாக இருக்குது அது வந்து. ஸோ அமெரிக்காக்காரங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. ஸோ இன்னொரு இடத்துல வைப்ரேனியம் கிடைக்கிது, சரி அதையாவது போய் எடுத்துருவோண்டா அப்படின்னு அவனுங்க இறங்கும் போது அது அந்த அண்டர் வாட்டர் கிங்டமோட கிங் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து நமோர். ஸோ டேலக்கன் சம்திங் எதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர், அந்த ஒரு பாம்பு கடவுள் சம்திங். ஸோ நமோர் வந்து இங்கே வக்காண்டாக்கிட்ட உங்களால் தான் இந்த டெக்னாலஜி வந்து இப்போ இதாக இருக்குது. ஸோ நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணணும், நம்ம இந்த வேர்ல்டுக்கு அகேன்ஸ்டாக போர் தொடுத்தாகணும், வைப்ரேனியத்தை பாதுகாக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய இது போகும்போது இதில் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் உள்ள க்ரியேட் ஆகுது. ஸோ கடைசியில் இது வந்து வக்காண்டாவுக்கும் அந்த அண்டர் வாட்டர் கிங்டம் அந்த பேர் மறந்துட்டேன், டேலக்கன் தான் அண்டர் வாட்டர் கிங்டமோட பேருன்னு நினைக்கிறேன். அவரோட பேர் வந்து சம்திங் அது வேறு வரும், டக் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ டேலக்கனுக்கும் வக்காண்டாவுக்கும் நடுவில் ஒரு போர் மாதிரி, போருங்கிறத விட அது கடைசியாக வந்து எப்படி என்டப் ஆகும்னா ஷூரிக்கும் நமோருக்குமான ஒரு ஃபைட்டில் வந்து நிற்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ வக்காண்டா ஃபாரெவரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுச்சு. பிகாஸ் ஷூரியை வந்து மெயின் கேரக்டராக காமிச்சதுனால நிறைய பேரால் வந்து ஷூரியை வந்து அந்த ஒரு பிளாக் பேந்தராக ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலாக அந்த கதையில் அவங்களே கொஞ்சம் ஏற்றுக்க இது பண்ணுவாங்க. அதாவது இந்த வக்காண்டன் பீப்புள்ஸே கொஞ்சம் ஷூரி மேலே டவுட் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு மூவியாக இங்கே வெளியில் அந்த MCU யூனிவர்ஸ் அதெல்லாம் வெளில தாண்டி இந்த மக்கள் நம்ம பீப்புள் அவங்களுக்கு வந்து அகெயின் இதுவும் வந்து அந்த ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர், ஃபீமேல் கொஞ்சம் லீட் பண்ணுறாங்க அப்படி அந்த மார்வல் யூனிவர்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படிலாம் கலாச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைமில் வந்ததுனால இதுவும் நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபீமேல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக டாமினேட்டிங்காக காட்டுறது அகெயின் ட்ரிகர்சல் நிறைய பேர் ட்ரிகர் பண்ணுச்சு அந்த டைமில். அது எப்படி ஷூரிக்கு அவ்வளோ பவர் வரும், அது எப்படி ஷூரி வந்து அயன்மேனை விட ஐக்யூ ஈக்குவலாக இருந்தாலும் அது எப்படி ஒரு சூட்டை டக்குன்னு இப்படி பண்ணிடுவா. ஸோ ஷூரியை யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியல ஒரு நெக்ஸ்ட் பிளாக் பேந்தரா. அண்ட் அது ஷூரிங்கிற அந்த கேரக்டரையும் தாண்டி அந்த ஷூரி கேரக்டர் ப்ளே பண்ண அந்த ரைட் இருப்பாங்க இல்லையா, லெட்டிட்டா ரைட்டு. ஸோ அவங்க மேலேயுமே ஏகப்பட்டது, இவங்க இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க, இவங்க எப்படி ஒரு பிளாக் பேந்தர். ஸோ அவங்களோட காமிக் ஆரிஜின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த காமிக் ஆரிஜினுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, எப்படி என்ன தான் அயன்மேனுக்கு ஈக்குவலாக ஐக்யூ இருந்தாலும் இவங்க எப்படி இது இப்படி டக்குன்னு இப்படி பண்ணிடுவாங்களா. அண்ட் ரீரி வில்லியம்ஸ் அந்த கேரக்டருக்கும் சரி ஒரு மாதிரி வக்காண்டாவை பொறுத்த வரைக்குமே ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த டோரா அதாவது அவங்களோட படங்கிறது மேக்ஸிமம் வந்து பெண்களால் ஆனதாக இருக்கும். ஸோ அது வந்து பெண்களை மையப்படுத்துகிற ஒரு சமூகமாக தான் இருக்கும். இருந்தாலும் அகெயின் அது எப்படி பொண்ணு அண்ட் அகெயின் இது வந்து பிளாக் பீப்புள் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இது பண்ணி நிறைய விஷயங்கள் அகெயின் அந்த ஒரு பொண்ணு இது பண்ணி கொண்டு வரா. அவள் தான் ஃபைட் பண்ணுறான். நம்மூர் வந்து அவ்வளோ அத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். அவன் அவ்வளோ பெரிய என்ன சொல்ல, அவன் ஒரு கடவுள், ஒரு அண்டர் வேர்ல்டு கிங்டம்க்கே அவன் கடவுள். இவன் எப்படி அவ்வளோ அதுவும் ரீரி வில்லியம்ஸுங்கன்ற ரீரி வில்லியம்ஸ் மாதிரி ஒரு பர்சன் வந்து எப்படி அவ்வளோ டெக்னாலஜி ஹேண்டில் பண்ண முடியுது. அண்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி நமோரை வந்து இது பண்ணுறாங்க, ஷூரியும் ரீரி வில்லியம்ஸ் இவங்க 2 பேரும் அந்த பவர் அது எதுவுமே வந்து ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு இல்லை. பட் இதில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் என்ன இருக்குது அப்படிங்கிறதான். அதாவது அந்த பிளாக் பேந்தருங்கிறதே அது வழியாக அந்த சந்ததியில் வர்றது. அதுவும் எப்படி மேக்ஸிமம்னா அந்த ஒரு ஹார்ட் ஷேப்டு அந்த ஹர்பை குடிக்கிறதுனால அந்த பவர்ஸ் வந்து கடத்தப்படும். ஸோ அவங்க அதை எரிச்சிருப்பாங்க. பட்
அதாவது கில்மாங்கர் வந்து எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிருப்பார். பட் ஷீ கிரியேட்ஸ் அந்த ஒரு இதையே வந்து ஒரு டிஎன்ஏஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்களும் க்ரியேட் பண்ணுவாங்க. மேபி எனக்கு இன்னும் இந்த மாதிரி இவ்வளோ குறை சொல்லும்போது ஏதாவது தோணுச்சு அப்படின்னா, அதாவது அவ்வளோ மெனக்கடல் இருக்குங்கிறத மூவியில் வந்து அது ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி காட்டலை. இவங்க இதெல்லாம் பண்ணாங்க, ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. கதைக்கு அந்த ஒரு நகர்வு தேவைப்படுது. ஃபாஸ்ட்டாக கொண்டு போனால் தான் அந்த கதையை கொண்டு போகணும். ஏன்னா ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒரு 2 கிங்டம் நடுவில் ஒரு ஃபைட் மாதிரி வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு பேஸை பில்ட் பண்ணி அந்த ஒரு ஃபைட் வரைக்கும் போகணுன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட்டாக தானே இருக்கணும். ஸோ அப்போ போய் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் இந்த கஷ்டத்தெலாம் கோத்ரூ பண்ணாங்கன்னு அதை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் மற்ற விஷயங்களை எப்படி காட்ட முடியும்? பட் அந்த ஒரு விஷயந்தான் வந்து கொஞ்சம் அந்த கதை மேலே, அதாவது ரீரி வில்லியம்ஸும் சரி ஷூரியும் சரி, அவங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்கிறத ஏற்றுக்க முடியாத விஷயமாக நிறைய பேருக்கு கடத்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அகைன் எனக்கு இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு, ஈஸியாக கன்வே ஆயிடுச்சு. மூவி பார்க்க என்ஜாயபிளாக ஒர்த் வாட்சிங்காக அந்த ஒரு 2 hours ரன்னிங் டைம் மறந்துட்டேன். ஸோ அந்த 2 hours பக்கம் ஏதோ ஒரு டைம்னாலும் அது எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. எங்கேயும் ஒரு பெருசாக லேகெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு அங்கே இது இல்லை. ஸ்டார்டிங் அந்த வந்து டீச்சராக வந்து இழந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது ஸ்லோவாக அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த அந்த ஒரு கிங்கை இழந்த ஒரு நாடு வந்து கடைசியாக ஒரு போர்க்கிட்ட போய் நிற்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு செட்டப்பை எப்படி செட் பண்ணணுமோ அந்த ஒரு ஸ்லோ செட்டப்லேருந்து அந்த ஒரு போருக்கான ஒரு இது வந்து அந்த ஃப்ளோ வந்து ஒரு மாதிரி நீட்டாக நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் அதை நல்லா எழுதியிருந்தாங்க அப்படி தான் சொல்லணும். அகைன் இதில் வந்து ஆக்சுவலாக நாக்கியா அந்த கேரக்டரும் ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இன்னொரு கம்ப்ளைண்ட்டுமே என்னென்னா, நமோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இது வந்து மொத்தமாக என்ன சொல்ல, ஒரு மாதிரி இந்த ஃபீமேல் மேல் அந்த மாதிரி பிரித்து பார்த்து அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அங்கே இந்த மூவியில் வந்து ஒரு மேல் டாமினன்ஸே இருக்காது. இது வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் மூவி மாதிரி இருக்கும். அதுதான் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. பட் வக்காண்டாவோட கல்ச்சர் அதுதான், வக்காண்டன்ஸ் பீப்புள் அப்படி தான், வக்காண்டன்ஸ் அப்படி தான். அண்ட் வக்காண்டன்ஸில் எப்போவுமே போருங்கும் போது ஆண்களை விட அந்த பெண்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதில் ரொம்ப இதாகவும் இன்வால்வ் ஆகிறவங்க. ஸோ அவங்களோட ஒரு கல்ச்சர், அவங்களோட ஒரு ஆரிஜின் படி அந்த கதை ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸான கதை தான். பட் அதில் ஒரு பெரிய ஃப்ளாவாக அது எப்படி நம்ம ஒரு மாதிரி ஒரு கிங்டம் ஆள்ற ஒரு கடவுள், கிட்டத்தட்ட ஒரு கடவுள், அவனை வந்து எப்படி ஷூரியும் இந்த ரிரி வில்லியம்ஸ் அண்ட் அகெயின் மற்ற எல்லோரும் சேர்ந்து எப்படி அவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க. அது என்ன ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டில் அப்படி என்ன தான் இருக்குது, சும்மா டக்குன்னு யோசித்து ஒன்று பண்ணி முடிச்சிருவாங்களா அப்படின்னு அந்த கொஷினை கொடுக்குற மாதிரி ஏதாவது தான் நிறைய பேருக்கு இருந்துச்சு ஒழிய. பட் வக்காண்டன்ஸோட கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் ஆர் டாமினேட்டிங். அண்ட் ஷூரி அகெயின் ஷீ இஸ் ப்ரில்லியண்ட். கிட்டத்தட்ட அயன்மேனுக்கு ஈக்குவலாக இல்லை, அயன்மேனை விடவே ஐக்யூ நிறையா இருக்க மாதிரியான ஒரு பொண்ணு. அண்ட் அவளுக்கு வந்து அந்த மூதாதையர்களோட வழியாக வர அந்த ஒரு பிளாக் பேந்தர் பவரும் கிடைக்குதுங்கும் போது ஷீல் பி பவர்ஃபுல், ரைட்? அந்த கதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தானே இருக்கு. ஆனால் அது அதை என்ன தான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் அது எப்படின்னு அதை கொஷின் பண்ணுறது தான் இந்த மூவியை வந்து ரிசீவிங் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லலாம். மூவி வந்து ஃப்ளாப்புன்னு சொல்லணும், இல்லை ரொம்ப குறை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இந்த மூவியும் அகெயின் நான் எட்டர்னல்ஸ் பற்றி பேசினேன் இல்லையா, எட்டர்னல்ஸ் அளவுக்கு ரொம்ப டேமேஜ் வாங்கலைனாலும் இதுவும் கொஞ்சம் டேமேஜ் வாங்குச்சு. ஸோ அதான் அவ்வளோ டேமேஜுக்கு இது அகெயின் இது ஒர்த்தான மூவி இல்லை, பெட்டரான மூவி தான். அந்த டேமேஜுக்கு ஒர்த்தான மூவி இல்லை, பெட்டரான மூவி இது. ஸோ அவ்வளோ டேமேஜ் தேவையில்லை. எனக்கெல்லாம் ஆக்சுவலி அந்த மூவியை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ என்ன சொல்ல, மூவி ஒரு மாதிரி அந்த கடைசியாக அந்த போர் வந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே ஓகே, ஒரு நார்மல் எம்சியூ மூவி. அண்ட் அங்கங்கே ஒரு ஹை பாயிண்ட்ஸ், அங்கங்கே ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் அந்த கடைசியில் அந்த ஒரு சாங் வரும், ரைஸ் அகெயின் சம்திங், இன்றைக்கி என்ன தெரியல, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. பட் அந்த லாஸ்ட்டாக அந்த போஸ்ட் கிரெடிட்டில் வந்ததுக்கப்புறம் அந்த கடைசியாக ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகும், அப்படியே நம்ம சோலை போய் கிண்டி விடுற மாதிரி. இங்கிலீஷில் இருக்க ஒரு சாங் தான், பட் அவ்வளோ இதாக நம்ம மனசுக்குள்ளே போய் பூந்து ஒட்டிக்கும். நம்ம எங்கேருந்தோ என்ன சொல்ல, ஒரு மாதிரி சோகத்தையும் கொடுக்கும், அதே சமயம் ஒரு மாதிரி நம்பிக்கையும் கொடுக்கும். அப்படியே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி என்ன சொல்ல, வேறு லெவல் சாங் அது. அண்ட் இதுக்கு மியூசிக் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூட்விக் கோரன்சன்கிற பர்சன்.
ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த வக்காண்டன் கல்ச்சருக்கு அந்த ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஸ்விட்ச், அதாவது ஒரு சீன்லாம் வரப்போ எப்படி சொல்ல, ஷூரிக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு மியூசிக் இருக்கும். வக்காண்டாவுக்கு அந்த டீச்சாலா அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ஒரு மிக்ஸ்அப் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த சாங்ஸும் சரி, சாங்ஸ் வேறு ரைட்டர்ஸ் இருக்கலாம், பட் அந்த ப்ளேஸ் பண்ண இடம், அந்த ஒரு கம்போசிஷன் கம்ப்ளீட். இந்த மூவிக்கு ஒரு கம்ப்ளீட்னஸை இந்த ஒரு மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த சாங்ஸ் எல்லாம் தான் கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அகெயின் அண்டர் வாட்டர் அந்த வேர்ல்டெலாம் காட்டும் போது பழைய அந்த கிட்டத்தட்ட அந்த மாயன் கல்ச்சர் மாதிரி அந்த டைமில், அதாவது நம்மளோட அந்த மூதாதையர்கள், டேலக்கனோட பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஒரு டைமில் கடலுக்குள்ளே போனவங்களாக இருப்பாங்க. அந்த அண்டர் வேர்ல்ட் கிங்டம் உருவாகிற அந்த டைம். ஸோ அந்த அண்டர் வேர்ல்டை காட்டுறதா இருக்கட்டும், அந்த சிஜி ஒர்க்லாம் நீட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு தான் தோணலை. ஒரு அழகான ஒரு அண்டர் வேர்ல்டு இருந்தால் அப்படி தான் இருக்குமோ அப்படி நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி அழகான ஒரு பிக்சரைசேஷன் இருந்துச்சு அதில். ஆக்சுவலி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். அதாவது ஷூரி அந்த பிளாக் பேந்தரோட பவர் கிடச்சி அந்த இடத்துல போய் இறங்கும் போது அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான் அது. ஷூரி ஒரு பிளாக் பேந்தராக பார்க்கும்போது அந்த சூட்லேயும் அண்ட் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கண்ணுலேயே ஒரு ஆக்டிங் அங்கே நடந்திருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஷூரியோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஷூரி பிளாக் பேந்தருக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு கேஸ்டிங் தான். ஐ மீன் லெட்டிட்டா ஷூரியோட கேரக்டருக்கு ஒரு ஆப்டான கேஸ்டிங். எம்பேக்குலாம் சும்மா அப்பப்போ போயிட்டு அந்த நடுவில் ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிற அந்த ஷூரிக்கும் எம்பேக்குக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்குள்ளே அந்த ஒரு எமோஷன்ஸை கடத்திட்டு போகும். ஷூரியோட பெயினை அந்த எம்பேக்கோட அந்த ஒரு கான்வர்சேஷன் சொல்லிட்டு போயிடும் நமக்கு. அண்ட் குயின் ரெமோண்டா அவங்களுமே ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ கேஸ்டிங் ரொம்பவே பர்ஃபெக்ட். பிளாக் பேந்தர், இந்த வக்காண்டா ஃபாரெவர் கேஸ்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த மூவிஸை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொருத்தவங்களும் அந்த கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி அவ்வளோ நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமோர் ஆக்சுவலாக ஒரு வில்லனாக நம்ம இது பண்ணி சொல்லிட முடியாது. நமோரை பொறுத்த வரைக்கும் அவனோட கிங்டமை பாதுகாக்கணும், அங்கே இருக்க அந்த வைப்ரேனியமை பாதுகாக்கணும், அவ்வளோதான். மொராலைக் எப்படி கிட்டத்தட்ட வக்காண்டன்ஸ் எப்படி அந்த வைப்ரேனியம் அமெரிக்காவுக்கோ இல்லை அதர் கண்ட்ரிஸ்க்கு கிடச்சா அது எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக ஆகும் அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்களோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த அண்டர் வேர்ல்டு, அது அவங்க உலகத்தையே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன், இந்த வைப்ரேனியம்காக எங்கே நிம்மதியை கெடுக்காதீங்கிறது தான் அவரோடதாக இருக்கும். அண்டு இந்த உலகம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வரும்போது நீங்கள் என்ன அந்த வைப்ரேனியம்காக எங்களே இது பண்ணுவீங்களா? அப்போ இந்த நீர்ப்பரப்பு மட்டுமே இருக்கட்டுமே, நிலம் எதுக்கு இருக்கணுங்கிற அந்த ஒரு கோவம், தான் மக்களை காப்பாற்றணும், தான் மக்களை நல்லா பார்த்துக்கணுங்கிறது அந்த நம்மளோட இதாக இருக்கும். ஸோ நம்மோர் ஒரு ஆப்சல்யூட் வில்லன்னு சொல்கிற அளவுக்கு இது கிடையாது. அவ்வளோ ஒரு வில்லனைஸ்டான ஒரு கேரக்டர் கிடையாது. கிட்டத்தட்ட தானோஸ் எப்படி உலகத்தில் பாதி மக்களை அழிச்சா மீதி மக்கள் நல்லா வாழ்வாங்கன்னு யோசிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்மோரும். எனக்குலாம் நம்மோர் தோக்கக்கூடாது அப்படி தான் அந்த சண்டை நடக்கும்போது என்ன தான் நமக்கு ஷூரியை பிடிக்கும், ஷூரி தான் நம்ம அந்த ஒரு மெயின் கேரக்டருங்கிற மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பக்கம் செட் ஆகிருந்தாலும் நம்மோரும் தோக்கக்கூடாது, நம்மோரும் கரெக்டு தானே அப்படின்னு நமக்கு இன்னொரு சைடும் தோணும். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா, ஷூரியோட கேரக்டரும் நம்மளால் ஷூரிக்கும் பர்சனலாக என்னால் ஷூரியையும் அங்கே சப்போர்ட் பண்ண முடியாது, நம்மோரையும் சப்போர்ட் பண்ண முடியாது அந்த ஃபைட் நடக்கும்போது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டுங்கிறத விட அந்த ரெண்டு கேரக்டரும் என்ன சொல்ல, ரெண்டு பேருக்குமே அவங்களோட அந்த கிங்டமை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு அல்டிமேட் கோலாக இருக்கும். பட் நம்மோருக்கு கொஞ்சம் உலகத்து மேலே ஒரு அதிக கோபம் இருக்கும். கிட்டத்தட்ட ஷூரிக்கும் அதே கோபம் இருக்கும். ஸோ அதாவது இந்த கொஷினுக்கு மூவிலேயே அந்த ஆன்சர் இருக்கும். அதாவது ஷூரி அந்த ஹேர்பை குடித்ததுக்கப்புறம் அவங்க அவங்க பார்க்கும்போது இப்போ டீச்சர்லாம் போய் அவங்க அப்பாவை பார்ப்பாங்க. அண்ட் ஷூரி கில்மாங்கர் தான் பார்ப்பார். பிகாஸ் அது என்ன சொல்ல, அவங்களோட அந்த கேரக்டரைசேஷன், அவங்களோட இந்த கோல், இந்த நாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பிளாக் பேந்தர் ஆனால் நான் என்ன பண்ணுவேங்கிற அந்த ஒரு கோல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோலை பொறுத்து அவங்களோட மூதாதையர்களை அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது டீச்சரோட கோல் எல்லோரும் நல்லா இருக்கணும், இல்லை அவங்க மக்களை நல்லா காப்பாற்றணும், அமைதி வேணும் அப்படிங்கிறது தான்.
அதே சமயம் கில்மாங்கர் வந்து அவங்களோட அப்பாவை பார்ப்பாங்க. அவங்க அப்பாவை பார்க்கறது அது ஏன்னா அவருக்கு அந்த பழி வாங்கணுங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும். அண்ட் அகெயின் அதே ஒரு பழி வாங்குற உணர்வு தான் ஷூரியும் ஷேர் பண்ணதுனால கில்மாங்கர் வருவார். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட அந்த மூவிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ விஷயத்தை இழந்ததுக்கப்புறம் அந்த பழி வாங்குற குணம் வந்து ஷூரிக்கு ஆட்டோமேட்டிக்காக வரதானே செய்யும். என்ன இருந்தாலும் ஷூரி ஒரு சின்ன பொண்ணு. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா அந்த மூவிக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அந்த கேரக்டரைசேஷன் அகைன் சொல்கிறேன், ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணி. ஓவராலாக பார்த்திங்கன்னா என்கேமுக்கு அப்புறம் வந்த ஒரு நல்ல ஒரு மார்வல் மூவி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது எல்லா மூவியுமே நல்லா தான் இருந்துச்சு, இது இன்னும் நல்லாவே இருந்துச்சு. வகாண்டா ஃபாரெவர் வந்து இந்த பிளாக் பேந்தர் ஆக்சுவலாக டிச்சலா வந்து என்ன சொல்ல நிஜமாகவே இறந்துருப்பார். ஸோ அவரை நம்மளால் இந்த மூவியில் பார்க்க முடியாது. பட் அந்த சோகத்தை அவங்க ஆரம்பத்தில் பில்ட் பண்ணதாக இருக்கட்டும், அவருக்கான அந்த ஒரு ட்ரிபியூட் மாதிரி அதை அந்த அந்த இடத்துல கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அண்ட் அகெயின் அந்த மூவி முடியும் போது அந்த டீச்சலா வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மூவியில். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சாட்விக் போஸ்மன் வந்து என்ன சொல்ல, அவர் பிளாக் பேந்தராக பார்க்கும்போது எனக்கு நிஜமாக அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் அப்படியே ஒரு பார்க்கும்போதெல்லாம் புல்லரிச்சுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிளாக் பேந்தருக்கு ஒரு சூப்பரான ஒரு கேஸ்டிங். அவர் இன்னமும் சில மூவிஸில் கண்டினியூ ஆகிருந்திருப்பார். மேபி உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக நம்மளே நார்மலாக மிஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த மூவியில் வந்து இன்னும் நல்லாவே காட்டியிருந்தாங்க, அவருக்கான ஒரு ட்ரிபியூட் இருந்துச்சு அந்த மூவியில். இந்த மூவி வந்து என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஒரு வார்மான ஃபீல், ஒரு மாதிரி லைட்டாக சோகத்தையும் கொடுக்கும். அந்த ஆக்ஷன், அந்த ஒரு எம்சியூக்கே உரித்தான சில விஷயங்கள் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு மாதிரி அந்த என்ன சொல்லலாம், அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு என்டர்டெய்னிங் எம்சியூவோட ஒரு மூவி எப்படி இருக்குமோ அந்த ஒரு டோனில் இருக்க ஒரு என்டர்டெய்னிங், நம்மளை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கான எங்கேஜிங்கான ஒரு மூவி தான். பட் ஒரு வார்மான மூவின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி டிச்சாலா இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி அந்த ஒரு பேஸ்லேருந்து கொண்டு போய் கடைசியில் அந்த டிச்சாலாவிலே முடிகிற மாதிரி தான் இருக்கும். அந்த டிச்சாலாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நாக்கியாவுக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு அதை காமிக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஹோப் இருக்கும். அகெயின் டீச்சாலா இல்லைங்கிற அந்த ஒரு ஃபீலும் லைட்டாக அங்கே இருக்கும். ஸோ டீச்சாலாவில் தொடங்கி டீச்சாலாவில் முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த முடிகிற நேரத்தில் வர அந்த சாங், அது அந்த மூவிக்கு கொடுத்த அந்த ஒரு வெயிட், அந்த ஒரு அழுத்தம் நம்ம மனசுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு என்ன தான் அங்கே நம்பிக்கை இருந்தாலும் நான் ரைஸ் ஆவேன் அப்படின்னு அந்த வேர்டு ஒரு எனக்கு கரெக்டாக கொஞ்சம் ஞாபகம் இல்லை. பட் அது அங்கே ஒரு மாதிரி ஹோப்பை கொடுத்தாலும் அந்த வாய்ஸ், அந்த சாங்கில் அந்த அதை பாடினவங்களோட அந்த வாய்ஸ் அண்ட் அந்த மியூசிக் எல்லாமே ஏதோ ஒரு மேஜிக் ஆட்டம். மேஜிக் தான் சொல்லணும். அதை மூவி எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதில் ஒரு 100-200% வந்து அந்த ஒரு சாங் வந்து கடைசியில் எனக்கு அது மேலே ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ அந்த சாங் தான் எனக்கு இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் அந்த சாங் கேட்கலன்னா அந்த போஸ்ட் கிரெடிட்டு கிட்ட வர அந்த ஒரு சாங் அது கண்டிப்பாக போய் கேளுங்க. ஸோ இப்போ சர்ச் பண்ணியே பார்த்துட்டு அந்த சாங் நேம் வந்து லிஃப்ட் மீ அப். ஸோ கண்டிப்பாக அந்த சாங் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா அதை ஒரு டைம் கேளுங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான சாங், நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு அடிக்ட் ஆகிருவீங்க. அப்படி ஆகலைன்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்னும் நிறைய பேசலாம். பட் நெகட்டிவாக நான் அதை பற்றி ஸோ அதுதான் ஆல்ரெடி நிறைய பேர் நெகட்டிவ் அது இதுன்னு நிறைய பேர் நிறையா சொல்லிட்டாங்க. ஸோ நானும் இல்லை இது நெகட்டிவாக அது நெகட்டிவ்னு எதுவும் பெருசாக சொல்ல விரும்பலை. பட் லைட்டாக அங்கங்கே எதாவது சொல்லியிருந்திருப்பேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெரிய நெகட்டிவ்ஸ் இல்லை. ஓவராலாக எனக்கு இந்த மூவி என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் தமிழ் டப்பிங் பற்றி சொல்லியே அதை நான் ஆக்சுவலாக மறந்தே போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு. ஸோ தமிழ் டப்பிங் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு, இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இப்போது நம்ம ஊர் வந்து நம்மளோட அந்த லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டுவாங்க அந்த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ்க்கு. பட் இதுலேயுமே வந்து என்ன ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்ன சொல்ல, தூய தமிழ், அந்த பழைய தமிழ் நம்ம ஒரு அந்த அவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த வாய்ஸ், அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லணும் தமிழ் டப்பிங். இந்த இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப நீட்டாக நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வாய்ஸ் ஆப்டாக இருந்துச்சு. பெருசாக நம்ம ஆக்சுவலாக தமிழ் டப்பில் தான் முக்கால்வாசி பார்த்தேன், இங்கிலீஷில் கூட பெருசாக பார்க்கல. இங்கிலீஷை விட எனக்கு தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த எல்லாருமே அந்த எமோஷன்ஸை நல்லா கேரி பண்ணாங்க அப்படி தான் சொல்லணும்.
அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நம்ம சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். சில கனெக்ஷன்ஸ் அவங்க ஏற்படுத்தி வச்சது சும்மா ஒரு இது லைட்டாக அப்சர்வ் பண்ணது என்னென்னா, ஆக்சுவலாக என்ன சொல்ல, அதாவது டீச்சாலாவும் அவங்க அப்பாவும் இருக்கும்போது, அவங்க டீச்சாலாவோட அப்பா வக்காண்டாவோட கிங் இருக்கும்போது அவர் இறந்து போகிறது எப்படின்னா அதுவும் ஒரு பாமால் தான். பட் அது வந்து அந்த நெருப்பு. ஸோ டீச்சாலா மட்டும் இங்கே தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்கே இந்த நமோர் வந்து வாட்டர் பாம் இது பண்ணும்போது குயின் ரெமோண்டா வந்து இறந்துருவாங்க ரீரி வில்லியம்ஸை காப்பாற்றிட்டு. ஸோ அது வந்து ஒரு அந்த நெருப்பு, வாட்டர், அந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ், சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களே, இப்படியெல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன அந்த ஈஸர் எக்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். நம்ம இன்னும் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா வாவ் நல்லா எழுதியிருக்காங்க, எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு மெனக்கெட்டு இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி பெருசாக இது இல்லை அது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் உன்னால் கண்டுபிடிச்சி சொல்லலாம். பட் நல்ல விஷயம் கண்டுபிடிச்ச இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸ் அண்ட் இந்த குட்டி குட்டி கனெக்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சா அதுவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஜென்ரலாக ஒரு விஷயம் அப்படி அதாவது எம்சியூ பற்றி ஜென்ரலாக ஒன்று பேசணும் அப்படின்னு நினச்சேன். என் கேமுக்கு அப்புறம் இந்த டீல ஸ்டார்ட் ஆகிற நேம்ஸ் உள்ள மூவிஸ் வந்து ஒரு மாதிரி மார்வலுக்கு ஒரு மாதிரி லக்குங்கிறத விட கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டூம்ஸ்டே வரப்போகுது. கண்டிப்பாக அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆகட்டும், பார்த்திங்கன்னா டேர்டெவில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி டெட்பூல் அண்ட் உல்வரின் அதெல்லாம் ஒரு ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் கொடுத்துச்சு டெட்பூல் அண்ட் உல்வரின். ஸோ டேர்டெவில் பற்றி ஒரு நல்ல டாக் போயிட்டுருக்கு. ஸோ யா டூம்ஸ்டே வந்து கண்டிப்பாக மார்வலோட ரைஸ் அகெயின் பார்க்குற மாதிரியான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். டூம்ஸ்டேயோட அந்த கேஸ்டிங் அந்த இது எல்லாமே அந்த ஒரு ஹைப்பை நல்லா க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஸோ அதான் வக்காண்டா ஃபாரெவர் பற்றி எனக்கு தோணுன சில விஷயங்களை இப்போ நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை நீங்கள் சில விஷயங்கள் ஆமாம் இல்லை கரெக்டாக தான் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.